வசனம் அப்படிதான் சொல்லுது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்பாத. நம்ம நம்பி நம்பி நிறைய நிறைய ஏமாந்து போயிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தோடு கூட ரொம்ப அவமானத்தோடு கூட நீங்க காணப்படுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். எரேமியா எழுதின புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துடைய முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது, என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். பாத்தீங்களா? இதுதான் நடக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க சிநேகித்தவங்க உங்களுக்கு மோசம் பண்ணிட்டாங்களா? உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க, நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைச்சோமோ, எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம இருந்தோமோ, அதையெல்லாம் நம்ம நேசிச்சவங்க அதை செஞ்சுட்டாங்க பாருங்க. நமக்கு விரோதமா, நம்மளை அவமானப்படுத்தும்படி, நம்மளை அழுகைக்குள்ள மாற்றும்படி பாருங்க, அவங்க என்னெல்லாம் அக்கிரமம் செய்ய முடியுமோ அத்தனை அக்கிரமத்தை செஞ்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? உங்க நம்ம உயிருக்கு உயிரை நேசிச்ச சிநேகிதர் அநேகர் நமக்கு விரோதமா எழும்புறதுனால நம்மளால தாங்கிக்க முடியல. நம்ம பாருங்க, சத்ரு நமக்கு துரோகம் பண்ணியதா கூட அவன் சுபாவம் அப்படிதான், அவன் அப்படி பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம். ஆனா கூடயே இருந்து கூடயே பழகி நம்ம இருதயத்தை புரிஞ்சவங்க, நம்ம கூட சாப்பிட்டவங்க, நம்ம கூட பழகுனவங்க நமக்கு துரோகம் பண்ணும்போது நமக்கு தாங்க முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தோடு கூட காணப்பட்டீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். அவங்கெல்லாம் கைவிடலாம், நீ உயிருக்குயிரா நேசித்த சிநேகிதர் உனக்கு துரோகம் பண்ணலாம், ஆனா நான் ஒரு நாளும் துரோகம் பண்ணவே மாட்டேன். பாருங்க, யோசேப்புட சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு துரோகம் பண்ணாங்க. உயிருக்குயிரா நேசிச்சான், அண்ணே அண்ணே அண்ணேன்னு சுற்றி சுற்றி திரிஞ்சான். அந்த அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து இந்த யோசேப்புக்கு துரோகம் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க நம்பினவங்க, நீங்க பின்னாடி போனவங்க, கைப்பிடிச்சவங்க, ஆமென், உயிருக்குயிரா நேசிச்சவங்க, பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவு பண்ணவங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணி இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்க காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிலையை மாற்ற என்னாலே கூடும். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோசேப்புக்கு எல்லாரும் துரோகம் பண்ணாங்க, ஆனா கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். யார் என்ன துரோகம் பண்ணாலும் கவலைப்படாதீங்க. உங்க துரோகத்துக்கு மத்தியில உங்க தலையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். எங்கெல்லாம் வெக்கப்பட்டு, எங்கெல்லாம் உங்களுக்கு துரோகங்களை அனுபவிச்சு இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல, அவனா இப்படி பண்ணிட்டான், அவளா இப்படி பண்ணிட்டான், அவங்களா இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பவே முடியலன்னு இருந்த அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு எதிர்பார்த்திருங்கள். எங்கெல்லாம் தலை குனிந்தீர்களோ, எங்கெல்லாம் துரோகத்தினால தலை குனிந்தீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஒரே ஒரு தெய்வம், அவர் நமக்கு துரோகம் பண்ணாதவர், இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. God bless you.